Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பத்தினா மில்லட் வச்சு பார்க்க போறோம். நம்ம நார்மலா மைதா வச்சு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் சாப்பிடுவோம். அது கொஞ்சம் உடம்புக்கு நமக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியா நம்ம வரகு வச்சு ஒரு நூடுல்ஸ் செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சமா கோஸு, கொஞ்சமா குடமிளகாய், உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ நீங்க அது மாதிரி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் காய். இப்போ நான் கொஞ்சமா சர்க்கரை போடுறேன். அப்போ நமக்கு காய் கலர் மாறாம நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ காய் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணி இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 600 ml வச்சிருக்கேன். அதை ஊத்திக்கலாம். இப்போ அதில் வர நம்ம இன்ஸ்டன்ட் மசாலா பொடி போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க தண்ணி நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் பாத்தீங்கன்னா இந்த வரகு நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் வச்சிருக்கேன். அதை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க பாதி தண்ணி நமக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். மூடி வைக்கவும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நம்ம மில்லட்னால கொஞ்சம் வேக டைம் எடுக்கிறதுனால நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதில் நான் கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன், மல்லி இலை, அவ்வளவுதாங்க நமக்கு ஹெல்தியான இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.